என்ற தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கும் ஈஸ்வரர் ஊழியத்தில் தீர்க்க வசனம் வார்த்தைங்கிற நிகழ்ச்சியை காண வந்த தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் இதுதான் நாமத்தினாலும் ஈஸ்வரர் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இந்த ஊழியத்தினுடைய முழு நோக்கமே தேசத்தின் எழுப்புவதற்காக தேவனுடைய வார்த்தையை ஒரிஜினலாக கொடுக்க வேண்டும்ங்கிற தாகத்தோடு கொடுப்பதுதான். என்னை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவ வார்த்தையை நீங்கள் கேட்க போறீங்க. சபை கொடுத்த வாக்குத்த வார்த்தையின்படி 2026 புதிய வாக்குத்தம் ஆமேன் வழிநடத்துதலின் ஆண்டுங்கிற தலைப்பில் நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்கிற வாக்குத்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார், உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அந்த வரிசையில் பார்க்கும்போது அன்றைய நீங்கள் கடைசியாக நீங்கள் பார்த்த வசனம் ஆமேன் ஏசாயா 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வத்துக்கு யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், வாருங்கள், அவர் தமது வழியில் நமக்கு போதி நாம் அவர் பாதையில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோன் வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனம் வெளிப்படும் என்ற வேத வசனத்தை நீங்கள் கேட்டிருப்பீங்க. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய வழியை நமக்கு போதித்து காட்டுகிற இடம் தெய்வ சபை. அப்போ நடத்தலின் ஆண்டில் நம்ம வழி நடத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு தெய்வ பிள்ளை நிச்சயமாக தெய்வ சபையில் கடந்து செல்ல வேண்டும் என்பது கர்த்தருடைய வார்த்தையாக இருக்கிறது. வழிகாட்டுதல் எங்கே இருக்கிறது என்று பார்த்தா தெய்வ பிள்ளைகளை வேத வசனம்தான் நமக்கு வழிகாட்டி என்பது திசை காட்டி திசை கற்று போய் திசை தெரியாதபடிக்கு திசை போய் போக வேண்டும், பிரயாணப்பட வேண்டும் என்று திசை தெரியாதபடிக்கு திக்கற்று நிற்கிற பிள்ளைகளை வழி நடத்துகிறவர் கற்று. இந்த வழிநடத்தின ஆண்டிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே வழிநடத்துவதற்கு தெய்வ பிள்ளைகளே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் எப்படி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் இருக்கிறோம், எதை நாம் கர்த்தருடைய சமூகத்திலே பெற்றுக்கொண்டு நடத்துகிறோம், யாருடைய வழிகாட்டில் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது, நம்முடைய பெற்றோர் வழிகாட்டு நடக்கிறோமா, நம்முடைய பக்கத்து வீட்டினுடைய வழிகாட்டு நடக்கிறோமா, இல்லை நம்ம சபை போதனுடைய வழிகாட்டு நடக்கிறோமா, இல்லை முதல் வருஷம் வார்த்தையை வாசித்தாற்படி அதற்குரிய வழிகாட்டு நம்ம நடக்கிறோமா, நம்ம பார்த்து கொள்ள வேண்டும். ஆமீன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்கிறது, தேவனுடைய ஆலயத்தில் தான் நம்முடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. தேவனுடைய தெளிவான ஒரு நல்ல போதலை நம்முடைய வழிகாட்டுதல் இருக்கிறது. எல்லாம் கவனித்துக் கொள்ள வேண்டும். அதே சாட்சிகளை நான் சொல்லி உங்களை வழிநடத்த முடியும். வேறு எங்கேயும் போக வேண்டாம். என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய சாட்சியின் ஜீவிதத்திலே நான் பார்க்க முடியும். என்னுடைய எண்ணமெல்லாம், என்னுடைய இயக்கமெல்லாம் எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தில் 2 ஆத்துமாவை சேர்த்து கொண்டு ஒரு ஊழியக்காரனாக, ஒரு ஊழியக்காரியாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம், சிந்தனை. யாரை பார்த்தாலும் அவர்களை பார்க்கும்போது
இவர் தேவனுக்கு பிரியமான பிள்ளையா, பக்தி உள்ளவரா, பக்தி உள்ளவரா என்று பார்த்து அவர்களை நான் ஊழியத்துக்கு நடத்துவதற்கு நான் முற்படுவேன். ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளை உலகத்தில் எதையுமே பெருசா எண்ணாதபடிக்கு அவன் கிறிஸ்துக்குடைய கிருபைக்குள்ள வாழ விரும்புவானால் கண்டிப்பாக தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்கு முற்படுவது வழக்கமாயிருக்கிறது. என்னை கேட்க தேவப்பிள்ளைகள் ஆகவேதான் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரிசுத்தாவின் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் ஒரு காலம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் கர்த்தருடைய பணியை செய்கிறதுக்கு ஒப்பு கொடுப்பாங்க. ஆமென். நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவருக்கு பணியை செய்யாமல் அவங்களால ஒரு காலம் இருக்க முடியாது. அப்படிதான் வசனம் சொல்கிறது. அப்போ நல்ல வழியை போதித்து காட்டுகிற இடம் சபை என்று கழிந்த வருஷத்தில் பார்த்தோம். இப்போ பாருங்க, சங்கீதம் 32 அதிகாரம் 8ஆம் வசனத்திலே நான் பார்க்கும்போது, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அப்போ ஆலோசனை சொல்லுவேன் என்று இந்த வேதத்தை கற்று நமக்கு சொல்லுகிறார். அப்போ ஆலோசனை பெற வேண்டிய மேலும் தேவனுடைய சபை என்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் சபையிலே தேவனை ஆராய்த்து மகிமைப்படுத்தும் போது சங்கீதக்காரன் தாவி சொன்னது போல, சாலமோனுடைய ஞானி சொன்னது போல, கர்த்தருடைய சபை எவ்வளோ பேர்வமாய் இருக்கிறது. கர்த்தரை பாடி துதிக்கும் போது, கர்த்தரை வாடும்போது கர்த்தர் சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதங்களையும் இயேசு சொன்ன வேத வார்த்தையின்படி தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வார்த்தையின்படி எல்லாவற்றையும் கூட கொடுத்து நம்மளை மகிமைப்படுத்த வல்லமையுள்ள தேவன் ஒருவர் உண்டென்றால் அவர்தான் இயேசு கிறிஸ்து. ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆமென், அனைவரும் பெருமையினாலும் அகந்தையினாலும் ஆணவத்தினாலும் தாழ்மையில் கொடுப்பதற்கு தாழ்ந்து கொடுப்பதற்கு பிரியமில்லாமலும் தன்னுடைய வாழ்க்கையை நஷ்டப்பட்டு நன்மையை நஷ்டப்பட்டு ஆமென் ஏதோ ஒரு வேதனையை சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு இருக்கிற தெய்வ பிள்ளைகளையும் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஆமென் ஆமென் ஆண்டவருடைய ஆலோசனை காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் நடத்துவார். நான் உன்னை நித்தமும் நடத்தி ஆமென் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். நான் உன்மேல் என் கண்ணை வைத்து நம்ம மேல அவரு கண்ணை வைத்து அவர் நமக்கு ஆலோசனையை சொல்லுவார். ஆமென். ஜெபத்தில் ஒரு பலனிக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பாருங்க, ஒரு புள்ளாப்பு சொல்றாரு ஆமென், அந்த மரத்துக்க மூட்டில் ஆண்டு ஒரு கண்ணை வைத்திருக்கிறாரா, ஒரு கண்ணில் ஒரு கண்ணு இருக்குதான். அன்றைக்கு வேதம் சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தர் அப்போ அந்த இடத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறார். அந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தருடைய கண் கவனித்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தில் நடத்துகிற ஒரு நடத்தையும் கர்த்தருடைய கண் நிலைத்து கொண்டிருக்கிறது. அந்த இடத்தை கர்த்து ஆமென் அந்த மரத்தின் மேல் இருந்து சுற்றி கவனித்து கொண்டிருக்கிறார். ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேள்வி பெற்ற பிள்ளைகளே, நீங்கள் அந்த இனங்களை நீங்கள் உதாசீனப்படுத்தி விடக்கூடாது. அந்த இடத்துல பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளையும் கற்று கவனித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய கிச்சனில் இருக்கிற பகுதியில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில்
அநேக கேமராக்கள் மாட்டி வைத்திருக்கிறதா, கண்ணு இருக்கிறதாக கருத்து பார்க்க ஒரு புள்ள பார்த்தாங்க. அப்போ ஆண்டவருக்கு என்ன சொல்றாருன்னா, பாருங்க, கர்த்தருடைய கண் அந்த இடத்துல நோக்கமாக இருக்கிறது. அந்த இடத்துல செயல்படும் போது ஞானமாக செயல்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஏசாயா 58 அதிகாரம் 11 சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளிலும் நிலமுள்ளதாக்குவார். நீ பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் பற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஆமேன். பற்றாத நீரூற்றை போலவும் நீ இருப்பாய் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உனக்கு சொல்கிறார். நேற்றைய தினத்திலும் இந்த வசனத்தை உங்களுக்கு நான் படித்து காட்டியிருந்தேன். தேவப்படையிலும் அப்போ வற்றாத நீரூற்று போல நம்ம இருக்க வேண்டும் என்றால், பலமிக்க தோற்றத்தை போல நம்முடைய வாழ்க்கை அமைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? ஆமேன். கர்த்தருடைய ஆலயத்திலே தேவனை ஆராய்த்து அவருடைய வசனங்களுக்கு, அவருடைய விளக்கங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? ஆமேன். நடத்துவதற்கு நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஆமேன். அதுதான் நீங்கள் பார்ப்பீங்கன்னா, சங்கீதம் 23:2-3 வசனத்தை கூட படிப்பீங்கன்னா, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். அவர் என்ன நடத்துகிறார்? நீதியின் பாதையில் அமர்ந்த நீர்கள் அன்றைய நீதியின் பாதை பணி நடத்துகிறாங்க. நிறைய பேர் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், நிறைய வழி நடத்துகிறாங்க. சுய சாதகத்தின் படி அது யாராலும் சரி, சில போதிக்கிறவர்கள் கூட இந்த நடத்துல எச்சரிக்கையை நடத்த வேண்டும் ஜனங்களை. சில பெற்றோர்கள் கூட இழிவான ஆதாயத்துக்காக, சில இழிவான சுகத்திற்காக பிள்ளைகளை தவறான வழிகாட்டு நடத்தக்கூடாது. பிள்ளைகள் பிரியப்படாத படிப்பை படிக்க திணிக்கக்கூடாது. பிள்ளைகள் எது பிடிக்கும் எது பிடிக்காது என்று அறிந்து அந்த வழிகாட்டல் படி பிள்ளைகள் நல்ல வழிக்கு நடத்தி செல்ல நாம் ஒப்புக்கொடுக்க வேண்டும். ஆமாம். சில பிள்ளைகளுக்கு பாருங்க நல்லா விளையாடுவோம், எல்லாம் விளையாடுவாங்க. அப்போ அந்த பிள்ளைகள் அந்த கதைக்கு நேராய் நாம் வழிநடத்தி போகும்போது அவங்க அந்த கலையில் எதையாவது ஒன்று சாதிப்பாங்க. சில பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா ஓவியம் வரைவாங்க, நல்லா படம் வரைங்க. அப்போ அந்த கலைக்கு நேராக அந்த பிள்ளைகளை நாம் அழைச்சி செல்ல வேண்டும். சிலர் ஆன்மீகத்தில் நல்ல ஈடுபாடு வைத்திருப்பாங்க, தெய்வ பற்றுதல். அவங்க அந்த தெய்வ பற்றுதல் வழிகாட்டுதல் நேராக அவங்களை பெற்றோர் வழிநடத்த வேண்டும். சிலர் டாக்டராக வேண்டும் என்று விரும்புவாங்க, மருத்துவத்தில் அவர்கள் அந்த வழிகாட்டலுக்கு நேராக நாம் நடத்தி செல்ல வேண்டும். அவங்க விரும்புகிறார் இன்ஜினியராக, டாக்டராக, இல்லை ஒரு அதிகாரியாக மாறணும், ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்யணும், இப்படி பட்டாளம் நாட்டு எல்கை பாதுகாப்பு படைக்கு போகணும், சில ஊழியம் செய்யணும். அப்போ என்னென்ன வாஞ்சையிலே நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்களோ அதை எதிர்பார்க்கிற விதமாக நாம் நடத்த வேண்டும். அடுத்ததாக நீங்கள் பார்ப்பீங்கன்னா, ஒரு கணவன் மனைவியை பார்ப்பீங்கன்னா, ஆமீன், கணவனானவனை எந்த வழியில் திருப்திப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை, கணவனுடைய உணர்வை மனைவி புரிந்து கொண்டு நடத்த வேண்டும். அதே போல மனைவிக்கு எப்படி அவளை திருப்தியாக்கி அவளுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது அறிந்து கொண்டு
அவளை வழிநடத்துவதை கணவன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக பிள்ளைகளை அவ்விதமாக பிள்ளையுடைய இஷ்டத்துக்கு ஏற்ற அணங்கி கற்ற வேத வசனத்தின்படி கண்டிக்க வேண்டியதை கண்டித்து நன்மையை கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவங்களை வழிநடத்த வேண்டும். அப்புறம் நண்பர்களிடத்தில் எப்படி பழக வேண்டும், எதை மறைக்க வேண்டுமோ அதை மறைத்து, எதை வெளிப்படுத்த வேண்டுமோ அதை வெளிப்படுத்தி, உண்மையாக அவளுக்கு ஒரு மனுஷன் மூலம் எதை ஆதாயப்படுத்த நினைக்காதபடிக்கு கற்ற கிருபையின் வழிநடத்த நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்லாம் வசனம் சொல்கிறது. அதுதான் ஒரு நல்ல வழிகாட்டுதல், அதுதான் ஒரு நல்ல வழி நடத்துதல். அந்த வழிகாட்டுதலுக்கும் வழி நடத்துதல் வித்தியாசம் உண்டு. வழிகாட்டுவது என்பது மோசை எதுன்னு சொல்றது, எனக்கு டைம் முடிச்சு போச்சு, இனி என்னால் உங்களை வழிநடத்த முடியாது, நான் இதிலே பார்த்துக்கிறேன், நான் அதோக இருக்கிறது பாலும் தேனும் உள்ள காரணம், நீங்கள் பிரயாணப்பட்டு போய் அதை சுதந்திரத்து கொள்ளுங்க, அவ்வளோதான். இது வழிகாட்டுதல். வழி நடத்தல் என்பது எங்க போய் சேர வேண்டுமோ அந்த இடத்திற்கு வழி நடத்தி கரத்தை பிடித்து கொண்டு போய் விடுவது. ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு, வழிகாட்டுதலுக்கும் வழி நடத்துவதற்கும். ஆகவே இந்த வழி நடத்தும் ஆண்டு என்பது சுய இஷ்டத்தின்படி இங்கே போக முடியாது. வழிகாட்டால் சுய இஷ்டத்துக்கு இங்கே போகலாம், வழி நடத்தினா இங்கே நம்ம சுயேஷத்துக்கு போக முடியாது. அவர் கொண்டு இழுத்து கையை பிடிச்சி கொண்டு போகிற இடத்துக்கு மட்டும்தான் போக முடியும். அவருக்கு பிரியமில்லாத இடத்துக்கு அவர் நம்மளை போக அனுமதிக்க மாட்டார். அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை அவருக்கு நமக்கு செய்ய விடவ மாட்டார், தடுப்பார். ஆமென். அவருக்கு பிரியமான மட்டும்தான் நடத்தும்படி கற்று கிருபையை கொடுப்பார். அப்போ சோர்ந்து போகக்கூடாது. ஆமென். நம்ம இதை செய்யணும், நீ மாம்சத்தில் மேன்மையான செய்ய நினைப்போம், அது நடக்காது. ஒன்று நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. இந்த ஆற்றில் நீங்கள் போய் எச்சரிக்கையாக இருக்கணும், ரொம்ப ஞானமாக இருக்கணும். கற்றல் இந்த ஆண்டு மட்டும் இல்லை, வேற எந்த ஆண்டுலையும் சரி நம்ம கற்றல் வழி நடத்த ஆரம்பித்தா ஒரு தெய்வ பிள்ளை, ஒரு தெய்வ குடும்பம், ஒரு தெய்வ கற்றலால் வதிக்கப்பட்ட ஜனம் மிதமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவை சங்கீதம் 32:8 சொல்லப்பட்ட வசன வார்த்தையின்படி நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும். ஏசாயா 58:11 சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன்னை மகா வறட்சியால் காலங்களில் உன்னை ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகள் நிலமுள்ளதாக்குவேன். நிலமுள்ளதாக்குவார். ஆமென். உன் எலும்புகளெல்லாம் திட்டப்படுத்தி உறுதிப்படுத்தி நடத்துவீரான்றோட பார்த்து. இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நீங்கள் ஆண்டோருக்குள்ளே இருக்கணும். வளர்ச்சியான காலம், ஒவ்வொரு ஆண்டும் ஒரு மனுஷனுக்கு வளர்ச்சியான காலம் உண்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாத காலம் வளர்ச்சியான காலம் இருக்கும். 6 மாத காலம் ஆசீர்வாதமான காலம். இந்த ஆசீர்வாதமான காலத்தில் எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கிற வேண்டிய வளர்ச்சியான காலத்தில் அதை சரி செய்யும்படிக்கு கற்றுக்கிறேன். காரணம், வளர்ச்சியான காலம் வந்தவொன்னு ஆண்டவர் எனக்கு நன்மையை தர மறுத்துவிட்டு நினைக்கக்கூடாது. அப்போ வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும் தாழ்வு வந்தாலும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். கஷ்டம் வந்தாலும் ஓசை வந்தாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு மாறாதவர்களாக நாம் கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியோடு இருக்கும்போது
கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவர் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நான் விதமாக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, அநேருக்கு இதை குறித்த ஒரு மகிமையான வெளிப்பாடு கிடையாது. தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம் சீர்கட்டு போகும். தீர்க்க தரிசனம் இல்லாத ஒரு குடும்பம் விவேகத்தை நிலைநிற்க முடியாது. தரிசனம் வேணும். தரிசனம் இல்லாமல் வாழ்க்கை. தரிசனம் என்பது என்ன? வேத வசனம் வெளிச்சம். தரிசனம் வாக்குத்தம். தீர்க்க தரிசனம் என்பது வாக்குத்த வசனம். அது வெளிப்படும். தரிசனம் நீங்க பார்க்கறது அப்படிதான். அதுவும் வாக்குத்தம் தான். சொப்பன தரிசனம், வெளிப்பாடு, இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. வெளிப்பாடு என்ன, தீர்க்க தரிசனம் என்ன, சொப்பன தரிசனம் என்ன, அநேக வெளிப்பாடுகள் உண்டு. சொப்பனம் என்பது நாம் ஆவி ஆத்மா சரீரம் இளைப்பாடி கொண்டிருக்கும் போது தொல்லையின் திரட்சியினாலே பாடுகள் மத்தியில், வேதனை மத்திய, கலக்கத்தின் மத்தியில் சோர்ந்துமை தோன்று கலக்கும் போது ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி கொடுப்பது சொப்பனம். ஆமேன், ஆமேன். அது எதில் பார்க்கணும்னா நம்முடைய ஆத்மாவில் பார்க்கணும். ஆமேன். ஜீவாதாவி பார்க்க அவ்வளோ வரையாது. அதாவது அடுத்ததாக பார்ப்பீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் ஆவியில் உணர்வு பேசு. ஆவியில் திருக்க சொல்றது என்னன்னா, நம்மளை தெரியாமலே நம்முடைய வார்த்தையில் புறப்பட்டு வந்து கொண்டே இருக்கு. இது ஒரு விதமான தீர்க்க தரிசனம். மாம்சத்தில் சொல்ற வெளிப்பாடு. ஆமேன். மாம்சத்தில் புரிஞ்சு, ஓ இது இவருக்கு சட்டத்தை இது இருக்கு அப்படியே பார்க்கும்போது தெரியும் மாம்சத்தை. இப்போ நான் உங்களுக்கு முகத்தை பார்க்குறேன்னு வச்சுக்கலாம். ஆமேன். அப்படியே முகத்தை பார்க்குறேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் வெட்டடிக்கும். கருத்து இந்த தலையில் சோப்பு அடிக்குது. இது ஏதோ ஒன்று காற்று இருக்கு பாருங்க அப்படின்னு. அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது, எதாவது கண்ணுக்கு தெரியுது. உங்கள் தலையில் பாருங்க, இந்த பக்கத்தில் அந்த கல்லை பாருங்க, அப்போ தெரியும். ஓஹோ பாடுற கேள அப்படி என்னன்னு கேள அப்படின்பாரு. ஆவியான ஒரு உள்ளது சொல்லுவார். அது என்ன பாரு, நல்லா கவனி அப்படின்னு உற்றி கவனி. அங்கே என்ன காண்கிறா? ஒரு பொங்கின பானையை காண்ற. அதே விட ஒரு சரத்தை பார்க்கும்போது என்ன பார்க்குறா அப்படின்னு, ஓ கொஞ்சம் ரத்த கட்டு இருக்கு, பார்த்து என்னன்னு கேளு நீ. அப்போ அதை கேட்போம். எப்போ அவனுக்கு இந்த வலியோ வேதனையோ கட்டி ஏதாவது இருக்காப்பாரு அப்படின்னு. ஆமாங்க, நல்ல தலைவலியாக இருக்கும்பாங்க. ஓகோ அப்பாவுக்கு ஏதோ நீர் ஒரு ரத்த கட்டு அந்த பகுதியில் இது வலி இருந்துக்கிட்டே இருக்கு. இது ஏதோ ஒரு வியாதி. அந்த வியாதியுடைய காரியத்தை குறித்து அவர்கிட்ட பேசி கொடுப்பாரு. இப்படி தீர்க்க தரிசனங்கள் சொப்பனங்கள் பார்த்து மணிகளால் தூரு. ஆமை. அப்போ இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்து வார்த்தைகளும் வேத வசனங்களிலும் தரிசனம் ரொம்ப முக்கியம். அதான் பைபிள் சொல்லியிருக்கு. தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம் சீர்கட்டு போகும். ஒரு பிள்ளைகளை வளர்த்து, ஒரு குடும்பத்தை ஒரு தரிசனத்தோடு வளர்த்தணும். ஒரு குடும்ப தலைவராக இருந்தால் அவருக்குன்னு ஒரு தரிசனம் வேணும். ஒரு தலைவியாக இருந்தால் அவரும் ஒரு தரிசனத்தை வச்சுக்கணும். எப்படி என் புருஷனோடு நான் இப்படி சந்தோஷமாக வாழும், அந்த ஆளோட ஒப்பீனியனாக வச்சுக்கணும். அந்த நன்மையை அடையும் வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அதில் குறைபாடுகள் இருக்கும். சில சகோதரி மாறி மாறி புதுசை கல்யாணம் பண்ணோன்னா அவங்க அந்த கட்டில் புருஷன்கிட்ட என்ன இருக்குது, கார் இருக்குது, பைக் இருக்குது, பழம் இருக்குது, நகை இருக்குது, சொத்து எல்லாமே இருக்குது. அப்படின்னு நினச்சிக்கிட்டு கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக போக மாட்டாங்க. போகிறாங்க. போனால் இதை ஒன்றை கூட இவங்களுக்கு அனுபவிக்க முடியாதபடிக்கு
இவங்களை வீட்டுக்குள்ளே வச்சுக்கிடுவாங்க. இவங்களுக்கு அங்கே போய் அவங்களுக்கு கூட இஷ்டம் போல சுற்றிட்டு வரலாம்னு நினச்சி போவாங்க. போகும்போது அங்கே எல்லாருக்கும் வீட்டில் சமையல் வேலை பார்த்துக்கிட்டு, எங்கள் அப்பா அம்மா பார்த்துக்கிட்டு, எனக்கு வேண்டிய துணிமணிகளை துவைச்சு வந்துக்கிட்டு, ஒருத்தர் பிள்ளைகளுக்கு பார்த்துக்கிட்டு கவனிச்சிட்டு இருமா அப்படின்னு அந்த தைய வீட்டு போயிட்டு அவர் ஆஃபீஸுக்கு வேலைக்கு பிஸ்னஸில் போயிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் போகும்போது எப்போ வச்சு ஒருக்கா காரில் பைக்கில் வீட்டில் கூட்டிகிட்டு போகணும். இவ்வளவுதான். உடனே இந்த அம்மா கேப்பே சுற்றலான்னு போனால் இந்த அம்மாவுக்கு சுக முடியாது. இந்த அம்மாவை என்ன ஆச்சு, இப்போ பறந்துட்டு இருக்கிற கொய்யாவை பறந்துக்கிட்டு இருக்கிற பறவையை சிறகை வெட்டி ஒடிச்சு போட்ட மாதிரி அது ஒன்று என்ன செய்யும், புலம்பிக்கிட்டே இருக்கும், பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருக்கும், தேல்மால் கொட்டிக்கிட்டே இருக்கும், நண்டு மாதிரி கலை அடிச்சுட்டே இருக்கும். இதான் குடும்பத்தில் சீடுகள் உருவாகும். நான் இப்போ வழிநடத்துல இருக்கேன். அதுக்காக உன்னுடைய நினைவுகளை நீ அறிந்திருக்கணும். அது நீ பெறுவதற்கு என்ன செய்யணும், நீ பொறுமையோட காத்திருக்கணும். தரிசனை அலைவே அதுக்கு நீ சில நாட்கள் கிளே கொடுக்கணும், காத்திருக்கணும் என்று சொல்லி நான் படிப்பானா சொல்றேன். ஆமீன். இதுதான் உண்மையான ஒரு வழிகாட்டுதல் என்று நான் அறிகிறேன். என்னது இப்போ பிள்ளைகளை அப்படிதானே உங்களில் பிரச்சனைகளுக்கு இன்னைக்கு மாமி மருமக குடும்பம் பிள்ளைகள் குட்டி புருஷன் கணவன் மனைவி அதனால உங்களுக்கு இந்த பிரச்சனை நடக்கு. அது எனக்கு அது நல்லாவே தெரியுது. ஆமீன். தேவ பிள்ளைகளை நீ கவலைப்படக்கூடாது. கற்ற நித்தமும் பச்சையான காலங்களிலும் உன்னை நித்தமும் நடத்தி தண்ணீர் அண்டையில் கொண்டு போய் விட வல்லமையுள்ளது என்று கற்றவுடன் நித்தமும் நடத்தி 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை இந்த ஆண்டு வாக்குத்தமாக பெற்றுக்கொண்ட தெய்வ பிள்ளையை கர்த்தருடன் நடத்துவது உண்மை என்று சொல்லி நான் ஜெபிக்கப் போகிறேன். அப்போ இந்த வருடத்தில் ஆண்டில் எங்கள் சபை விசுவாச மக்களும் எங்கள் யூடியூப் சேனல் விசுவாச மக்களும் இன்னும் எங்களுடைய ஜாய்கு நியூஸ் சேனல் விசுவாச மக்களும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆண்டு உங்களுக்கு மகிமையான ஆண்டு. கர்த்தர் உங்கள் கூட இருந்து துணை நின்று நடத்துகிற ஆண்டு என்று சொல்லி அவருடைய நடத்துதலுக்கு நான் சொன்ன வேத வசன வார்த்தைகளின்படி நடக்க நீங்கள் ஒப்பு கொடுக்கும்போது உலகத்துக்குரிய சகல நன்மைகளையும் சகல ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெருமையோடு சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? நன்றி. பல தகப்பனே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே உம்மை சோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா இயேசுவே, இந்த மகிமையான இந்த இரவு பொழுதில் நம்முடைய பிள்ளைகள் இந்த வார்த்தைகளை கேட்கிற நேரத்தில் கர்த்தர் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, திக்கற்ற பிள்ளைகள் விதவைகள் கைப்பொழு தெய்வ நீர் கண்ணீரோடு எனக்கு ஒரு விடுதலை கிடைக்காதா கதறி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகளை என்னுடைய கண்கள் காண்கிறது. யார் எனக்கு ஆதரப்படுத்த முடியும்? எங்கு சென்றால் சமாதானம் கிடைக்கும், என்று சென்றால் எனக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று கண்ணீரோடு தவித்து கொண்டு தெய்வ பிள்ளையே, நீங்கள் பயப்படாதீர்கள், நான் உங்கள் துணை நிற்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களை அதிசயமாய் வழிநடத்தி வந்த கர்த்தர் இந்த ஆசீர்வாதமான நீரூற்றை அன்றை நடத்தி செல்ல போகிறார். இது ஒரு வலாத்தரமான வாழ்க்கை நீங்கள் இருந்தால் உங்களை கைவிட மாட்டார். இயேசு வாழ்கிறார். அவருடைய பாதத்தில் காத்திருங்கள். கர்த்தருடைய வருஷம் உண்மையாயிருங்கள். போதிக்கிற நீங்களாயிருக்கலாம். செய்தியை கேட்க தெய்வ பிள்ளைகளை பயப்படக்கூடாது.
பயப்படுகிற பரமராட்சி சொந்தத்தை கொள்வது இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நான் பயப்பட மாட்டேன். எனக்கு கொடுத்த நன்மையிலே, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்திலே, எனக்கு கொடுத்த பிள்ளைகள் மத்தியிலே நான் எல்லாவற்றையும் நன்மையாக ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பார் என்று சொல்லி ஆண்டோடைய சமத்தை ஒப்புக்கொஞ்சம் பண்ணு. அப்படி நீ வாழ துணிக்கும் போது மந்திரவாதம் மேற்கொள்ளாது, பெண்ணிசூனியம் மேற்கொள்ளாது, பாவம் மேற்கொள்ளாது, சாபம் மேற்கொள்ளாது, பரியாசம் மேற்கொள்ளாது. உலகத்தில் உனக்குரிய நன்மைகளை எவ்வளவு தடை பண்ண முடியாது, எந்த கிரியை தடை பண்ண முடியாது, எந்த வட்டிக்காரர்களுடைய களத்தில் உன்னுடைய ஆசீர்வாதம் போகாது, எந்த மருத்துவ செலவினாலும் மருத்துவ செலவுகள் உனக்கு உண்டாகாதபடிக்கு கர்த்தர் பார்ப்பார். உனக்கு உலகமான மந்திரவாதம் இல்லை, உனக்கு சுலோகமான குறிச்சொல்கள் இல்லை. நீ ஆண்டோடைய இஸ்ரவேலாய் இருக்கிறபடியால் உன்னை வழிகாட்டுவதற்காக, உண்மை நடத்துவதற்காக நான் உனக்குள்ளே காத்திருக்கிறேன். நீ தாழ்மையோடு பொறுமையோடு என்னுடைய வசனங்களை கை கொண்டு, வார்த்தைகளை கை கொண்டு நீ நல்லப்பாய் ஆனால் உலகத்துடைய நன்மைகள், உலகத்துடைய ஆசீர்வாதங்களை மேன்மையாய் காணும்படிக்கு உனக்கு நான் கிரியை செய்வேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்வதை காண்கிறேன். இயேசுவின் நாமம் மட்டும் மையப்படட்டும். நீ ஆளுகை செய்வார் நடத்தும். இரத்த கோட்டைக்குள்ளே என் பிள்ளைகளை பார்த்து கொள்ளும். நான் இப்போ ஜெபித்து இந்த நிகழ்ச்சியை நான் இன்றைக்கு அலுவலே முடிக்கிறேன். அப்பா, நாளை திறத்திருந்த பிள்ளைகள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கும் வரைக்கும் தெய்வ கிருபை, தெய்வீக பிரசன்னம் இவர்கள் இல்லத்தில் நிலைத்திருப்பதா கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும். எனக்கு நல்ல பிதாவே, ஆமென். என்னது அப்படிங்களே, இன்னைக்கு வருஷத்தை கேட்டீங்க, நாளைக்கு வாங்க உங்கள் கையை பிடித்து பாலும் தேனும் ஓடுற காலாண்டுக்கு நடத்தி சொல்லப்படுகிறேன். ஆமென்.